ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சோபா விலாக். துவரம் பருப்பில் இன்றைக்கி நம்ம பக்கோடாவும் வடையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு போட்டுக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சோனையும் வடை இந்த அளவுக்கு தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. உடச்சி பாட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பக்கோடா போடலாம். இந்த அளவுக்கு நம்ம உதிரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு கூட நம்ம அந்த பக்கோடா வச்சு சாப்பிட்லாம். நல்லா மொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.